ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பேக் தட்டை வச்சு ஃப்ரண்ட் கட்டிங் எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ்னால் நீங்கள் கட்டிங்கு பீஸை வந்து நேராக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கிராஸ் கட் பண்ண போகிறோம். இப்போ கிராஸ் கட் பண்ணும்போது பீஸை வந்து நல்லா இந்த மாதிரி இடம் இருக்கும்ல, அதில் வந்து ரெண்டாக மடித்து போட்டு இந்த பீஸை அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது அப்படியே ட்ரா பண்ண வேண்டியதுதான். நீங்கள் இந்த அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படியே அதே கட்டிங் அளவு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு வி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை விட நீங்கள் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு இது வந்து ஆம் ஹோல், இது வந்து ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் 1 இன்ச்சுக்கு இதே அளவு கொடுத்துக்கோங்க. 1லேருந்து 1.5 இன்ச்சுக்கு அதே அளவை மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து இந்த ஃப்ரண்ட்டும் இந்த கீழே மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு இந்த தட்டை பேக் தட்டை நல்லா உள்ளே மடித்து இப்படி மடித்து விட்டுருணும். மடித்து விட்டுட்டு இப்போ வந்து கழுத்து வரைய போகிறோம். கரெக்டாக இந்த கட் பண்ண அளவு மார்க் பண்ண அளவில் நீங்கள் இதை வச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸை மார்க் பண்ண அளவில் கரெக்டாக இப்படி வச்சுட்டு இந்த பீஸெல்லாம் எடுத்து விட்ருங்க. எடுத்துகிட்டு நெக்கு இந்த அளவுக்கு இப்படியே போட்டுக்கோங்க. இந்த இடம் வந்து நல்லா படிமானமாக போட்டு இப்படி தட்டி கொடுத்துக்கோங்க. தட்டி கொடுத்துட்டு இந்த வி ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்க, அதுக்கு நேராக ஒரு மார்க், அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதை எடுத்துட்டு இப்போ நம்ம 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு வரைஞ்சிருக்கோம்ல, அதிலேருந்து உள்ள இப்போ என்ன நம்ம அதே அளவு தான் வரைகிறோம். ஃபஸ்ட்டு அதே அளவை வரைஞ்சிக்கோங்க. அதே அளவை அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவு எடுத்து அப்படியே மார்க் பண்ணுங்கள். இது ஏன்னா ஸ்டிச்சிங் அளவு, இது கட்டிங் அளவு. ஓகேங்களா? நல்லா பாருங்கள், எல்லா இடத்துலையுமே 2 மார்க் வரும். இப்போ இது வந்து ஸ்டிச் பண்ணுற அளவு, இது கட் பண்ணுற அளவு. அதே மாதிரி இது கட் பண்ணுற அளவு, இது ஸ்டிச் பண்ணுற அளவு. ஃப்ரண்ட் கட்டிங் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தாங்க. பயப்படாமல் நீங்கள் கட் பண்ணலாம். இது பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இது வரைக்கும் மார்க் அளவை எடுத்துக்கணும். இதுலேருந்து எவ்வளோ வருதுன்னு நல்லா ஊக்குப்பட்டி இருக்கு இல்லைங்க, அந்த சைடு நீங்கள் இப்படி வச்சு பார்க்கும்போது 4 இன்ச்சு வருதா? ஸோ நம்ம அந்த 4 இன்ச்சை அப்படியே இங்கே கொடுக்கணும். 4 இன்ச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து கரெக்டாக 1 இன்ச்சு கூட்டணும். 1 இன்ச்சு ஏன் கூட்டுறோன்னா இங்கே ஒரு டாட் பிடிப்போம், இங்கேருந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்த்து உங்களுக்கு 1 இன்ச்சு என்ன அளவு வந்தாலும் 3 வந்தால் 4 கொடுங்க, 4 வந்தால் 5 கொடுங்க. இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு ட்ராப் போட்டுக்கோங்க, லைட்டாக ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பேக் தட்டோட அளவை நீங்கள் இப்படி லேசாக மார்க் பண்ணிக்கோங்க. பேக் தட்டோட அளவை இப்படி லேசாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த பேக் தட்டுக்கு இன்னும் வேலை இல்லை, இருந்தாலும் இந்த பேக் தட்டில் என்ன உயரம் இருக்குன்றதை நீங்கள் ஒரு நிமிஷம், இந்த ஸ்டிச்சிங் அளவு இருக்குல்ல, இது கட் பண்ணுற அளவு, ஸ்டிச்சிங் அளவுலேருந்து என்ன உயரம் இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 13 இன்ச்சு. இந்த 13 இன்ச்சை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே 4 இன்ச் அளந்தோம், இங்கே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இதை மார்க் பண்ணணும், இதை அளக்கணும். இப்போ அளந்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது. இப்போ இதை இங்கே 3 இன்ச் இங்கேருந்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணணும். 3 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணணும். இதுக்கு முன்னாடி முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த பேக் தட்டோட அளவுலேருந்து நீங்கள் இப்படி மார்க் பண்ணணும். இங்கே மார்க் பண்ணணும் 5. இது உள்வாங்கி நம்ம ஒரு மார்க் கிராஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இங்கே டாட்டை பிடிச்சி தைக்கும்போது இந்த துணியானது இப்படி இந்த பக்கம் இழுக்கும், இந்த துணி உள்ளே இழுக்கும். அப்போ நம்ம இந்த நேராக போட்டிருக்கிற இந்த கோட்டிலேருந்து நம்ம மார்க் பண்ணாமல் இந்த கோட்டிலேருந்து நம்ம 3 இன்ச்சு அளக்கணும். இந்த கோட்டிலேருந்து தான் நீங்கள் 3 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணணும். இந்த மார்க் பண்ணிவிட்டு இங்கே உள்ள இந்த டாட் பிடிச்சிருக்காங்கல்ல, அந்த டாட் அளவை தான் நீங்கள் இந்த கிராஸோட அளவாக நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இவங்களுக்கு இது வரைக்கும் 1 இன்ச்சு வருது, இங்கே உள்ளே பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் வேணும்ல, அப்போ இவங்களுக்கு ஒரு அளவு வந்து 1.25. இந்த 1.25 நீங்கள் இந்த டேப்பை கிராஸாக வச்சு இந்த 1.25 இருக்குல்ல, இந்த 1.25 இங்கே வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதையும் இந்த கோட்டையும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இங்கே ஒரு மார்க் கிடைக்கிது, இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்கிது. இதுக்கு அடுத்து
பேக் பீஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டியோட இந்த ஜாயிண்ட் வருதுல்ல, இந்த பட்டியோட ஜாயிண்ட், இந்த பட்டி சைடு பட்டி இந்த ஜாயிண்ட் வருதுல்ல, அந்த ஜாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து இங்கே இப்படி வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். இதை விட கீழே ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த கீழே மார்க் பண்ணோம்ல அந்த அளவுக்கு ஒரு ஜாயிண்ட் கொடுத்துடணும். ஜாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ இதை இங்கே 1.25 எடுத்தோமா, இங்கே 1.25 சேர்ந்தால் தான் உங்களுக்கு 2.5 இன்ச்சு பாடியோட லூஸ் அளவு. ஓகேங்களா? இது ஓகே. இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு 2 அல்லது 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு இடையில நீங்கள் ஒரு கர்வ் கொடுத்துடணும். சின்னதாக 1/4 இன்ச்சுக்கு ஒரு குடையிறதுக்கு ஃப்ரண்ட்டு அந்த கர்வ் கொடுத்துடணும். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லூஸ் விழுகாது, முன்னாடி லூஸ் விழுகாமல் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதை நல்லா போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த கிராஸோட உயரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். எப்படி பார்க்கணும்னா, இப்போ 13 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு கழிக்கணும், 12 இன்ச்சு வரணும். அல்லது இவங்களுக்கு இன்னும் லூஸ் இறக்கம் கேட்டிருந்தாங்கன்னா 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். லூஸ் கேட்டாங்கன்னா, கப்பு டைட்டாக இருக்குது லூஸ் கேட்டாங்கன்னா கீழே இறக்குங்க. இல்லை எனக்கு ரொம்ப லூஸாக இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ இவங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். இவங்களுக்கு 11 இருக்குது. இது கரெக்டாக இருக்கா, நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். இது கரெக்டாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுனா, இந்த கிராஸ் டாட்டை பிடிச்சி லூஸாக இப்படி எடுத்துக்கணும். எடுத்து இது இழுக்கக்கூடாது, ஏன்னா இது கிராஸ் கட்டிங்கில், அதனால் இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அப்படியே லேசாக உதறி இப்படி வைக்கணும். வச்சு இந்த இடத்துல மெயின் டாட்டு குறிக்கணும். மெயின் டாட்டை குறிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் அளவு வந்து கரெக்டாக இதில் உட்காருது. ஒன்று இந்த டாட்டில், இல்லை இந்த டாட்டில், இந்த 2 இடத்துல தான் எங்கேயாவது உட்காரும் நீங்கள் கொடுக்குறது. இதை வந்து நல்லா இழுத்துக்கலாம். இது வரைக்கும் இழுக்கக்கூடாது, இதை இழுத்துக்கலாம். இழுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாட்டு கரெக்டாக வருது. ஆனால் நம்ம தைக்கிற அளவுக்கு கரெக்டாக வருது. நம்ம தைக்கிறதுக்கான மெஷர்மெண்ட்டுக்கு துணி விடணும்ல, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கீழே 1/4 இன்ச்சு விட்டுருணும். இந்த இடம் மட்டும் நீங்கள் இறக்குனா போதும். நீங்கள் இந்த 3 டாட்டு இருக்கிற இடத்துக்கு மட்டும் நீங்கள் அந்த 1/4 இன்ச்சு. சப்போஸ் இது உங்களுக்கு இங்கேயே வந்திருந்தாலும் நீங்கள் கீழே இறக்கணும். இன்னும் மேலே வந்திருந்தால் நீங்கள் இங்கே மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து இதை இது கூட இணைச்சி விட்டுரும். இதை இது கூட இணைச்சிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம தச்சு வரும்போது இங்கே வந்துடும் கரெக்டாக. எப்பயுமே இந்த நம்ம பேக் தட்டோட அளவு 13லேருந்து 1 இன்ச்சு கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம கரெக்டாக வந்துச்சு. இந்த லூஸ் மட்டும் உங்களுக்கு வந்து தச்ச அளவில் வந்துச்சு. நம்ம கட்டிங்க்கு அளவு விட்டுருக்குறோம், எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்குறோம், இந்த 1/4 இன்ச்சை விட்டுருக்குறோம். இப்போ நமக்கு இந்த அளவு பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே அதிகமாக விடணும், கீழே அளவை பார்த்துட்டு விடணும். இல்லைன்னா கரெக்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் ஒரு 2-2.5 இன்ச்சிலேருந்து இங்கே ஒரு வளைவு கொடுக்கணும். இங்கேருந்து 1 இன்ச்சு அளவுலேருந்து இங்கே ஒரு வளைவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கை குடையிற அளவு வந்துடும். இப்போ டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இங்கே இவங்க எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அதுலேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு இங்கே ஒரு டாட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு டாட் கொடுத்துருங்க. அடுத்து மெயின் டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னா, இங்கே வெளிப்பக்கமாகவே வச்சு எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து கட் பண்ணுற அளவு, இதுதான் தைக்கிற அளவு. அப்போ தைக்கிற அளவுலேருந்து இங்கே எடுத்து எங்கே டாட் இவங்களது வருது, இங்கே வருதா, ஸோ இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. 2.25 இன்ச்சு இருக்கா, அதை அப்படியே திருப்பி இந்த 2க்கும் சென்டரில் இங்கே ஒரு 2.25க்கு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு கோடு போட்டு இது டாட் பிடிக்கிறதுக்கான அளவுங்க. ஓகேங்களா? இப்போ 3 டாட் வந்துருச்சு உங்களுக்கு. இதை அப்படியே நீங்கள் கீழே கை இப்படி வச்சு இங்கே ஒரு மார்க், இது அப்படியே இங்கே ஒரு கீழே கை வச்சு இப்படி ஒரு மார்க், ஆப்போசிட் சைடுக்கு வேணும்ல மார்க்கு. ஸோ இப்படி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். எல்லாருக்குமே கரெக்டாக ஃபிட்டாக உட்காரும். மட்டும் பார்த்து கரெக்டாக நம்ம எப்பயுமே வரைஞ்ச கோட்டுக்கு ஒரு துளி மேலே கட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எங்கெங்கே ஜக்கா போடணுமோ இங்கே ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. இங்கே இங்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இவ்வளோதான், ஈஸி தான். நீங்கள் வந்து அழகாக நீங்களும் நல்லங்க. ஓகே, வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். கீழே பட்டி கட் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ இதோட உயரம் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். 2.5 இன்ச் இருக்குதுங்க. சைடில் பாருங்கள், சைடில் 2.25 இருக்குது. இப்போ நம்ம மேலே ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஒரு 1.5 இன்ச்சும் விட்டுருணும். அப்போ நம்ம எவ்வளோ சேர்க்கணும்? 2.5. இது ஒரு அரை சேர்த்திங்கன்னா 3, கீழே ஒரு 1.5 இன்ச்சு சேர்க்கணும். அப்போ 4.5 இன்ச்சுக்கு நீங்கள் இந்த ஹைட்டை கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே 1.5 இன்ச்சும் மேலே ஒரு 1/2 இன்ச்சும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இருக்கிற அளவுலேருந்து சேர்த்துருக்கோம். இதை வந்து நீங்கள் 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. இந்த பட்டி துணியை இது வந்து ஒரு பீஸ் எடுத்து இந்த ஜக்கா இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் மடித்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு கொண்டூசி குத்தி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த வெளியே அந்த பாயிண்டில் நீங்கள் இதை வச்சு லைட்டாக இப்படி தூக்கிட்டு இங்கே அப்படியே ட்ரா பண்ண வேண்டியதான். நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணி கட் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம. ஏன்னா இதோட தைச்சிட்டு நம்ம லாஸ்ட்டாக தான் நம்மளோட ஸ்டிச்சிங்கில் வந்து ஃபோல்டு பண்ணி அடிப்போம். அதனால் கீழே நீங்கள் அதிகமாக இருக்கிற வரைக்கும் தப்பு இல்லை. ஸோ இங்கே இதை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணி கட் பண்ணால் போதும். அதில் அப்படி கர்வாக வெட்டிக்கோங்க. பேக் தட்டோட அளவு நம்ம தைச்சதுக்கப்புறம் எவ்வளோ கீழே பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து லைனிங் துணி, அதனால் 2 மட்டும் கட் பண்ணியிருக்கேன். நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் 4 பீஸ் கட் பண்ணணும். ஓகே, பாய்.